வணக்கம். நான் பெய்லஸ் கான்லி. வாழ்க்கையில நம்ம எல்லாருமே நிச்சயமற்ற தன்மையை எதிர்கொள்றோம். அது நிதி சிக்கல்கள், உறவினர் பிரச்சனை, சுகாதார பிரச்சனை அல்லது நமது எதிர்காலத்தை கண்டறிய முயற்சிக்கிறது எதுவா இருந்தாலும் ஒன்று நிச்சயம். தேவன் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார். அவர் உங்களை நேசிக்கிறார். நீங்க எதை எதிர்கொண்டாலுமே அவர்கிட்ட உங்களுக்கான பதில்கள் இருக்கு. வணக்கம் நண்பர்களே. நீங்க என் கூட இணைஞ்சதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். உங்ககிட்ட வேதம் இருந்தா எடுத்துக்கோங்க. நம்ம ஒண்ணா தேவனுடைய வார்த்தைக்குள்ள போகிறோம். கடந்த நிகழ்ச்சியை நீங்க பார்த்திருந்தீங்கன்னா, நான் கொண்டு வந்த அந்த கடைசி செய்தி, பிலிப்பி நகரத்துல அப்போஸ்தலனாகிய பவுல கொண்டு தேவன் ஸ்தாபித்த ஒரு சபையை பற்றி உங்களுக்கு கண்டிப்பா ஞாபகம் இருக்கும். அதாவது பிலிப்பி பட்டணம் ரோமர்கள் ஆட்சி செய்யும் இடமாக இருந்தது. அதற்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அது மகா அலெக்சாண்டரின் தந்தையான மக்கதோனியாவின் பிலிப்பால் நிறுவப்பட்டது. இந்த நகரம் உண்மையிலே கிழக்கையும் மேற்கையும் பிரிக்கும் மலைகளுக்கு இடையில உள்ள ஒரு சிறிய பள்ளத்துல இது அமைஞ்சிருக்கு. மேலும் இது ஐரோப்பாவிற்கும் ஆசியாவிற்கும் இடையிலான ஒரு நுழைவாயிலாக ஒரு பாலமா இருந்துச்சு. அது இராணுவ ரீதியா நம்ப முடியாத அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த இடமாகவும் இருந்தது. அங்க பல போர்கள் நடந்திருக்கு. பின்னர் அது இறுதியில ஒரு ரோமானிய குடியேற்றமா மாறுனுச்சு. அதாவது அங்க பல ரோமானியர்கள் வாழ்ந்தாங்க. ஓய்வு பெற்ற பல பிரட்டோரியன் காவலர்களும் ஓய்வு பெற்ற ரோமானிய வீரர்களும் அங்க இருந்தாங்க. எந்த ஒரு ரோமானிய குடியேற்றத்தின் மிக முக்கியமான அம்சம் என்னன்னா, அவங்க தாங்கள் ரோமானியர்கள்ங்கிறத ஒருபோதும் மறக்க மாட்டாங்க. அவங்க ரோமானிய உடை அணிந்தாங்க, ரோமானிய மொழியில பேசினாங்க, ரோமானிய பழக்க வழக்கங்களை கடைப்பிடிச்சாங்க. ரோம்ல நடத்தப்பட்ட சடங்குகளை அவங்க ரோமானிய குடியேற்றத்திலையும் செஞ்சாங்க. அவங்க குடியேறிய மக்களோட ஒன்றிணைனுங்கிறத அவங்க ஒருபோதும் கனவிலும் நினைச்சதில்லை. இதை உணர்ந்த பவுல் பிலிப்பியர் புத்தகத்துல அவர்கள் பரலோகவாசிகள் என்று எழுதியிருக்கிறார். சரியா நண்பர்களே? நாம இந்த பூமியில உள்ள அனைத்தையும் கடந்த ஒரு சமூகத்தின் பகுதியாக இருக்கிறோம். நாம் ஒரு உயர்ந்த சட்டத்திற்கும் ஒரு உயர்ந்த ராஜாவுக்கும் கட்டுப்பட்டிருக்கோம். அவருடைய பெயர் இயேசு. நீங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மீது விசுவாசம் கொண்டவராக இருந்தா நம்முடைய குடியிருப்பு பரலோகத்திலிருந்து வந்தது. நம்ம உலகத்துல இருக்கிறோம். ஆனா நம்ம உலகத்தை சேர்ந்தவர்கள் கிடையாது. நாம உலகத்தை போல நடந்து கொள்ளவோ பேசவோ கூடாது. வெளிப்படையா சொன்னா, நீங்க ஒருவரை பார்க்கும்போது அவர் தன்னை கிறிஸ்துவை பின்பற்றுபவர் என்று சொல்லிக்கொண்டு அவருக்கும் உலகத்திற்கும் இடையில எந்த வித்தியாசத்தையும் நீங்க பார்க்கலன்னா, கிறிஸ்துவுடனான அவருடைய உறவின் நம்பகத்தன்மையை பற்றி நான் கேள்வி எழுப்புவேன். எனவே பிலிப்பியர் புத்தகம் பிலிப்பி நகரத்துல பவுல் ஸ்தாபித்த சபைக்கு எழுதப்பட்டது. சரியா? அந்த சபை அது எப்படி உருவானதுங்கிறத நாம அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் 16 6 முதல் 7 வசனங்களை நான் உங்களுக்கு வாசிக்க விருப்பப்படுகிறேன். அவர்கள் பிரிகியா கலாத்தியா நாடுகளை கடந்து போன போது இங்கே அவர்கள் என்பது பவுலும் அவருடைய நண்பர்களும், அவர்களுடன் சீலா, லூக்கா மற்றும் தீமோத்தேயு இருந்தாங்க. அதுல இப்படி சொல்லப்பட்டிருக்கு, ஆசியாவிலே வசனத்தை சொல்லாதபடிக்கு பரிசுத்த ஆவியினாலே தடை பண்ணப்பட்டார்கள். அல்லது ஆசிய கண்டத்துல. ஆனா அவங்க ஆசிய கண்டத்திற்கு செல்ல முயற்சி செஞ்சாங்க. பரிசுத்த ஆவியானவர் அவர்களை அங்கு போக கூடாதபடி தடுத்தார். மீசியா தேசம் மட்டும் வந்து பித்தினியா நாட்டுக்கு போக பிரயாத்தம் பண்ணினார்கள். ஆவியானவர் அவர்களை போக ஒட்டாதிருந்தார். நீங்க எல்லா இடத்திற்கும் செல்ல முடியாது. நீங்க எல்லாம் செய்ய முடியாது. எனவே பரிசுத்த ஆவியானவர் நீங்க அங்க போக வேண்டும் என்று நான் விரும்பல. நீங்க அங்க போக எனக்கு விருப்பம் இல்ல. ஆனா நீங்க எங்க இருக்க வேண்டும் என்பதை நான் உங்களுக்கு காண்பிக்க போகிறேன்னு சொன்ன சில இடங்கள் இருக்குது. நாம தொடர்ந்து வாசிக்கிறோம். 8ஆம் வசனத்துல இப்படி இருக்கு. அவர்கள் துரோவாவுக்கு வந்தார்கள். அது பண்டைய ட்ராய் நகரத்தின் தளம். 9 முதல் 12 வசனங்கள் சொல்லுது. அங்கே ராத்திரியிலே பவுலுக்கு ஒரு தரிசனம் உண்டாயிற்று. அது என்னவெனில், மக்கதோனியா தேசத்தான் ஒருவன் வந்து நின்று, நீர் மக்கதோனியாவுக்கு வந்து எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று தன்னை வேண்டிக் கொண்டதாக இருந்தது. அந்த தரிசனத்தை அவன் கண்டபோது அவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி கர்த்தர் எங்களை அழைத்தார் என்று நாங்கள் நிச்சயித்துக் கொண்டு உடனே மக்கதோனியாவுக்கு புறப்பட்டு போக பிரயாத்தனம் பண்ணி துரோவாவில் கப்பல் ஏறி சாமோத்திராக்கே தீவுக்கும் மறுநாளிலே நெயாப்போலி பட்டணத்துக்கும் நேராய் ஓடி அங்கே இருந்து மக்கதோனியா தேசத்து நாடுகளில் ஒன்றிற்கும் தலைமையானதும் ரோமர் குடியேறுதனுமான பிலிப்பி பட்டணத்துக்கு வந்து அந்த பட்டணத்திலே சில நாள் தங்கியிருந்தோம். ஆக ஆசிய கண்டல்ல பித்தினியா நாடு இல்ல, இங்கும் இல்ல அங்கும் இல்ல, மாறாக மக்கதோனியா. ஏன் மக்கதோனியா? சரி, அதை மிக எளிய வார்த்தையில சொன்னா, தேவனை அறிந்து கொள்ள ஏங்கிய இருதயங்கள் அங்கு கதறிக் கொண்டிருந்தன. மக்கதோனியாவுக்கு வந்து எங்களுக்கு உதவுங்கள், தேவைப்படும் மக்களுக்கு நாம் கொடுக்க வேண்டிய சிறந்த உதவி நற்செய்தியை, அன்றாட தேவைகளை பூர்த்தி செய்து நற்செய்தியை செயல் வடிவுல கொடுக்கும்போது அது அற்புதமானது. நான் அதை நம்புறேன். அது வேதாகமத்திற்கு உட்பட்டது. ஆனா எந்த ஒரு மனிதனுக்கும் நாம கொடுக்கக்கூடிய மிக முக்கியமான உதவி இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி தான். ஆமா நண்பர்களே, இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி தான். என் நண்பரே, இந்த உலகம் நித்திய வாழ்விற்கான ஒரு உடைமாற்றும் அறை.
மேலும் நீங்கள் நித்தியத்தை எங்கே செலவிடப் போகிறீர்கள் என்பதுதான் இந்த வாழ்க்கையில நீங்க தயார் செய்யக்கூடிய மிக முக்கியமான விஷயமா இருக்கும். சரியா? எனவே நம்ம மக்களுக்கு நற்செய்தியை கொண்டு செல்லணும். பிலிப்பி என்ற இந்த ரோமானிய குடியேற்றத்துல சத்தியத்தை அறிந்து கொள்ள எங்கேயோ மக்கள் இருந்தாங்க. எனவே தேவன் இந்த தரிசனத்தை கொடுத்தாரு. மேலும் கர்த்தர் அவர்கள மக்கதோனியாவுக்கு வழி நடத்துகிறார் என்று அவர்கள் நம்பினார்கள். குறிப்பா அவர்கள் பிலிப்பு நகரத்திற்கு வந்து சேர்ந்தார்கள். ஆமா. ஒரு தடவை ஒரு போதகர் பேசுறத கேட்டது எனக்கு ஞாபகம் இருக்கு. மத்திய கிழக்கின் ஒரு குறிப்பிட்ட பகுதிக்கு செல்லும்படி பரிசுத்த ஆவியானவர் அவருக்கு ஒரு ஆழமான வழி நடத்துதல கொடுத்திருந்தாரு. அவர் ஒரு பிரபலமான சுவிசேஷகர் ஆவார். அமெரிக்காவில் அவர் விரும்பிய எந்த இடத்துலையும் அவரால பிரசங்கித்திருக்க முடியும் நண்பர்களே. அவரு ஐரோப்பால பல இடங்களுக்கு போய் பெரும் கூட்டங்களுக்கு மத்தியில பிரசங்கித்திருக்க முடியும். அவரு இப்படி பகிர்ந்துகிட்டார். எனக்கு ஒரு ஆழமான பாரம் இருந்தது. மத்திய கிழக்கின் இந்த குறிப்பிட்ட பகுதிக்கு செல்லும்படி பரிசுத்த ஆவியானவர் என்னிடம் பேசுகிறார் என்பதை நான் உணர்ந்தேன். எனவே நான் விமான டிக்கெட்டையும் எடுத்து தங்குவதற்கு ஏற்பாடுகளை செய்து அங்குள்ள சில விசுவாசிகளோட தொடர்பு கொண்டு நான் அங்க போனேன். பெரிய காரியங்கள் நடக்கும்னு நான் எதிர்பார்த்தேன். அவர் அங்க ஒருவேளை 5 நாட்கள் அல்லது 1 வாரம் இருந்திருப்பாருன்னு நான் நினைக்கிறேன். அவர் சொன்னாரு, நான் செய்த ஒரே ஊழியம் ஒரு பெண்ணுக்கு மட்டும்தான். அது மட்டும்தான் திறக்கப்பட்ட ஒரே வாசல். நான் ஒரு பெண்ணுடன் நற்செய்தியை பகிர்ந்து கொண்டேன். நான் அவளுடன் பகிர்ந்து கொண்ட சுவிசேஷம் அவளுடைய வாழ்க்கைய ஆழமா பாதித்தது என்று அவர் சொன்னார். நான் ஒரு விமானத்துல ஏறி அமெரிக்காவுக்கு திரும்பி பறந்தேன். அப்ப நான் எனக்குள்ளேயே நினைச்சுக்கிட்டேன், தேவனே, இது என்னுடைய நேரத்தையும் பணத்தையும் வீணடித்தது. நேரத்தின் அடிப்படையிலும் பொருளாதார அடிப்படையிலும் இது மிக செலவு மிக்கது. நான் ஒரே ஒரு நபருக்கு தான் ஊழியம் செய்தேன். நான் உம்மை தவறாக புரிந்து கொண்டேனா? ஏன் என்னை அங்கு அனுப்பினீர்? அவர் சொன்னாரு, பரிசுத்த ஆவியானவர் என்னிடம் மிக தெளிவாக பேசினார்னு சொன்னாரு. அவர் சொன்னாரு, மகனே, அந்த ஒரே ஒரு பெண்ணுக்கு ஊழியம் செய்வதற்காகவே நான் உன்னை அங்கு அனுப்பினேன்னு. பிறகு நான் ஒருபோதும் மறக்க முடியாத ஒன்றை அவர் சொன்னாரு. அதாவது பரிசுத்த ஆவியானவர் என்னிடம், நான் தாராளமானவனாக இருக்கலாம், ஆனா நான் ஒருபோதும் வீணாக்குபவன் அல்லன்னாரு. இயேசு சொன்னார், ஒருவன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் தன் ஆத்மாவை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு என்ன லாபம்? நண்பரே, ஒரு ஆத்மாவின் மதிப்பு உலகத்தையும் அதன் செல்வங்கள் அனைத்தையும் விட மேலானது. அந்த பெண்ணின் வாழ்க்கையில என்ன நடந்ததுன்னு யாருக்கு தெரியும்? அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை தான் நாம பிலிப்பு பட்டணத்துல பார்க்கிறோம். தேவன் எப்போதும் நாம பார்க்கிறத விட மிகப்பெரிய திட்டத்தை செயல்படுத்துறாரு. இப்ப அந்த தரிசனத்தை கண்ட உடனேயே நாங்கள் மக்கதோனியாவுக்கு போக பிரயத்தனம் பண்ணினோம் என்று சொல்லப்பட்டிருக்கு. அதாவது அவர்கள் முயற்சி செய்தார்கள். அவர்கள் உடனடியாக போகவில்லை. ஆனால் போக பிரயத்தனம் பண்ணினார்கள். அது முக்கியம். அங்குள்ள கிரேக்க வார்த்தையின் அர்த்தம் ஒரு வழியை தேடுவது, ஒரு பாதையை கண்டுபிடிக்க முயற்சி செய்வது, ஆயத்தப்படுத்துவது, திட்டமிடுவது, உங்களால் முடிந்ததை செய்வது என்பதாகும். அதுல நமக்கு ஒரு பாடம் இருக்கு. அவர்களுக்கு இந்த தரிசனம் கிடைச்சது நண்பர்களே. நம்ம இங்கதான் செல்லணும். முன்னால் ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. எனவே அவர்கள் தேடி திட்டங்களை வகுத்தாங்க. அது நடப்பதற்கு ஒரு வழியை தேடினாங்க, ஒரு பாதையை கண்டுபிடிக்க முயற்சி செஞ்சாங்க. அவர்கள் ஆயத்தமானார்கள். ஒரு மிஷனரியாக நற்செய்திய வெளிநாடுகளுக்கு கொண்டு செல்லும்படி தேவனால் அழைக்கப்பட்டதாக உணரும் சிலருடன் நான் பேசியிருக்கேன். நான் அவர்கள்கிட்ட, சரி நல்லது, ஆயத்தமாவதற்கு நீங்கள் என்ன செய்கிறீர்கள்னு கேட்டேன். அதுக்கு அவர்கள், தேவன் கதவுகளை திறக்கும் வரை காத்திருக்கிறேன்னு சொல்லுவாங்க. இல்ல, சும்மா உட்காராதீங்க. நீங்களே சென்று ஒரு பாஸ்போர்ட்டை எடுத்துக்கோங்க, சில மொழிகளை கத்துக்கோங்க, தொடர்புகளை தேடுங்க, பயண ஏற்பாடுகளை செய்யுங்க, தகவல்களை சேகரிங்க, ஆதரவை திரட்டுங்க. நாங்க மக்கதோனியாவுக்கு செல்ல அவர்கள் முயன்றார்கள் என்பதற்கு அதுதான் அர்த்தம். அவர்கள் திட்டமிடுகிறார்கள், அதை சாத்தியமாக்குவதற்கான வழியை தேடுகிறார்கள். அப்படி இருக்க அந்த தரிசனம் பண்டைய ட்ராய் நகரமான துரோவில் நிகழ்கிறது. சரியா? அங்கிருந்து தான் அவர்கள் கப்பலில் பயணம் செய்தார்கள். ஆனா அவர்கள் துரோவில் இருந்தபோது சும்மா இருக்கல. வேத வசனங்கள்ல நாம பார்ப்பது போல அவர்கள் அங்கே இருந்தபோது அடுத்த அடியை எடுத்து வைத்து தேவன் அவர்களை இருக்க விரும்பிய இடத்திற்கு செல்வதற்கான வழியை தேடிக்கொண்டிருந்த போதே மக்கள் கர்த்தரிடம் திரும்பினார்கள்னு தெளிவாகுது. அவர்கள் சும்மா உட்கார்ந்திருக்கவில்லை. அவர்கள் மக்களை கிறிஸ்துவிடம் கொண்டு வந்தார்கள். வெளிப்படையாக அவர்கள் துரோவில் ஒரு சபையை நிறுவினார்கள். அதை பற்றி குறிப்பா எதுவும் எழுதப்படலைன்னாலும் அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரத்துல பவுல் அந்த பண்டைய ட்ராய் நகரமான துரோவில் இருக்கிறார் என்று நாம வாசிக்கிறோம். சரியா? சபை கூடி இருக்கிறது. ஆமா, கூடியிருக்கிறது. அவர்கள் ஒரு மேல்மாடி அறையில இருக்கிறார்கள். பவுல் அவர்களுக்கு பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறார். விளக்குகள் எரிகின்றன. அவர் நள்ளிரவு வரை பிரசங்கிக்கிறார். அப்போதுதான் அந்த வாலிபன் ஜன்னல்ல உட்கார்ந்திருக்கான். அவனுக்கு தூக்க கலக்கம் ஏற்பட அவன் 3 மாடிகள்ல இருந்து கீழே விழுந்து இறந்து போகிறான். பவுல் கீழே போய் அவனை தூக்கி
ஜெபம் செய்றாரு. அவன் மீண்டும் உயிர் பெறுகிறான். எல்லாரும் உற்சாகம் அடைறாங்க. பிறகு என்ன செய்வாங்க? அவங்க மீண்டும் மாடிக்கு செல்கிறார்கள். பவுல் விடியற்காலை வரை பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறார். அங்கே ஒரு விசுவாசிகள் குழு இருந்தது. அங்க ஒரு விசுவாச சமூகம் இருந்தது. ஒரு சிறிய புதிதாக தொடங்கப்பட்ட சபை. வெளிப்படையா அவர்களில் ஒருவராலோ அல்லது வேறு யார் ஒருவராலோ அது யார், அது எப்படி நடந்தது என்று நமக்கு சொல்லப்படல. ஆனா அதுல அவர்களுக்கு பெரும் பங்கு இருப்பது மட்டும் நமக்கு தெரியும். நாம செய்யும் பெரும்பாலான காரியங்களை பற்றி எழுதப்பட போவதில்லை. சரியா? அது கொண்டாடப்படவோ பாராட்டப்படவோ போவதில்லை. அது சபையின் வரலாற்று புத்தகத்துல இடம்பெற போறதும் இல்ல. ஆனா அது பரலோகத்துல எழுதப்பட்டிருக்கு. அது நம்ப முடியாத அளவுக்கு முக்கியமானதும் கூட. நீங்கள் புகழ்படுவதற்கும் உங்களுக்காக அணிவகுப்புகள் நடத்தப்படுவதற்கும் காத்திருந்தா அதை நீங்க மறந்துருங்க. நீங்க நடப்பட்ட இடத்துல நீங்கள் கனி கொடுக்க வேண்டும். புரியுதா? அவர்களும் அப்படித்தான் இருந்தார்கள். அவர்கள் துரோவாவில் இருந்தபோது மக்கதோனியாவுக்கு செல்வதற்கு முன்பு அவர்கள் சுறுசுறுப்பாக இருந்தார்கள். நீங்க இருக்கும் இடத்துல நீங்க சுறுசுறுப்பா இருக்கணும். நான் யாரோ ஒருத்தர்கிட்ட பேசிக் கொண்டிருக்கிறேன் என்று எனக்கு தெரியும். பிரசங்கிக்க உங்க வாழ்க்கையில தேவனுடைய அழைப்பு இருக்கு. அது உங்களுக்கு தெரியும். பக்கத்து வீட்டுக்காரர்கிட்ட ஆரம்பிங்க. உள்ளூர் சந்தையில நண்பர்களோட பகிர்ந்துக்கோங்க. உங்ககிட்ட இருக்கிறத கொண்டு நீங்க இருக்கும் இடத்துல உங்களால முடிந்ததை செய்யுங்க. நீங்க சரி, நான் வியட்நாமுக்கு அழைக்கப்பட்டது போல உணர்றேன்னு சொல்லலாம். செல்வதற்கான வழியை தேடுங்க. சில மொழிபெயர்ப்பு படிப்புகளை படிங்க. உங்களுக்கென ஒரு பாஸ்போர்ட்டை வாங்கிக்கோங்க. இதற்கிடையில சில உள்ளூர் வியட்நாமிய உணவகங்களுக்கு போய் சமயக்காரர் மற்றும் ஊழியர்களோட நட்பை ஏற்படுத்தி அவர்களை கிறிஸ்துவிடம் வழி நடத்துங்க. செய்ய ஆரம்பிங்க. உங்களால முடிந்ததை நீங்க இருக்கும் இடத்துல நீங்க செய்யுங்க. உங்ககிட்ட உள்ளதை கொண்டு செய்யுங்க. இப்ப பவுலுக்கு தேவனிடமிருந்து இந்த தரிசனம் கிடைக்கிறது. மக்கதோனியாவை சேர்ந்த ஒரு மனிதர் மக்கதோனியாவுக்கு வந்து எங்களுக்கு உதவுங்கள்ங்கிறாரு. நிச்சயமா இந்த தரிசனம் தேவனிடமிருந்து வந்திருந்தா தெருக்களில் பேனர்களுடன் அவர்கள் வரவேற்கப்படுவார்கள். நகரத்தின் மேயர் அவர்களுக்கு நகரத்தின் சாவியை கொடுப்பாரு. அவர்களுக்கு உடனடியா நகரம் முழுவதும் ஒரு எழுப்புதல் ஏற்படும். புரியுதா? சரி, அது உண்மையிலே நடக்கல. 11 முதல் 12 வசனங்கள்ல நாம வாசிக்கிறோம். அவர்கள் பிலிப்புக்கு வருகிறார்கள். அங்கே சில நாட்கள் இருக்கிறார்கள். அவர்கள் அந்த இடத்தை ஆராய்ந்து ஜெபம் செய்து தேவனுக்காக காத்திருக்கிறார்கள். நம்முடைய முதல் நடவடிக்கை என்னவாக இருக்க போகுது? 13 முதல் 15 வசனங்கள். ஓய்வு நாளில் நாங்கள் பட்டணத்துக்கு வெளியே போய் ஆற்றின் அருகே வழக்கமாய் ஜெபம் பண்ணுகிற இடத்தில் உட்கார்ந்து அங்கே கூடி வந்த ஸ்திரீகளுக்கு உபதேசித்தோம். அப்பொழுது தியாத்திரா ஊராளும் ரத்தாம்பிரம் விற்கிறவளும் தேவனை வணங்குகிறவளுமாகிய லீதியாள் என்னும் பேருள்ள ஒரு ஸ்திரீ கேட்டுக்கொண்டிருந்தாள். பவுல் சொல்லியவைகளை கவனிக்கும்படி கர்த்தர் அவள் இருதயத்தை திறந்தருளினார். அவளும் அவள் வீட்டாரும் ஞானஸ்நானம் பெற்ற பின்பு அவள் எங்களை நோக்கி, நீங்கள் என்னை கர்த்தரிடத்தில் விசுவாசம் உள்ளவள் என்று எண்ணினால் அல்லது ஒரு உண்மையான விசுவாசி என்று கருதினால் என் வீட்டிலே வந்து தங்கியிருங்கள் என்று எங்களை வருந்தி கேட்டுக்கொண்டாள். அப்படியே அவள் எங்களை சம்மதிக்க வைத்தாள். இப்ப அவர்கள் அங்க இருக்கிறாங்க. பிலிப்பு பட்டணத்துல ஜெப ஆலயம் இல்ல. பவுலின் வழக்கமான அணுகுமுறை என்னன்னா, ஒரு விருந்தினரா ஜெப ஆலயத்திற்குள் நுழைந்து முன்பு ஒரு ரபியாக இருந்ததால் பேசுமாறு கேட்டுக்கொள்ளப்படுவதுதான். அவர் வேதத்திலிருந்து மேசியாவை பற்றியும் கிறிஸ்துவ பற்றியும் பகிர்ந்து கொள்ளுவாரு. ஆனா வெளிப்படையா அங்க ஜெப ஆலயம் எதுவும் இல்ல. சில ஆதாரங்கள் பண்டைய காலத்துல ஒரு ஜெப ஆலயத்தை அமைக்க குறைந்தது 10 யூத குடும்பங்கள் இருக்க வேண்டும் என்பது யூதர்களின் வழக்கம்னு சொல்லப்படுது. எனவே பிலிப்பிங்கிற இந்த ரோமானிய குடியேற்றத்துல 10 யூத குடும்பங்கள் கூட இருப்பதற்கு வாய்ப்பே கிடையாதுதான். ஆமா, உண்மையிலே ஒரு ஜெப ஆலயத்திற்கு போதுமான ஆட்கள் இல்லாத போது அவர்கள் வழக்கமாக ஆற்றங்கரைக்கு சென்று ஜெபம் செய்வார்கள். அங்கே ஆண்கள் கூட இல்லை, பெண்கள் மட்டும்தான் அங்க இருக்கிறாங்க. எனவே பவுல் அங்க போய் பிரசங்கிக்கிறாரு. தேவன் லீதியாளின் இதயத்தில் செயல்படுகிறார். ஒரு பெண் ரட்சிக்கப்படுகிறாள். அவளுடைய குடும்பமும் ரட்சிக்கப்படுகிறது. அவ்வளவுதான். மீண்டும் நீங்கள் நினைக்கிறீர்கள், சரி, இந்த தரிசனம் தேவனிடமிருந்து வந்தது என்று நான் நினைத்தேன். பேனர்கள் எங்க? வான வேடிக்கைகள் எங்க? கிறிஸ்துவிடம் ஒரு திரளான மக்கள் எங்க? ஒரே ஒரு பெண் தானா? சரி, இது என் நண்பர் மத்திய கிழக்கு நாடுகளுக்கு போய் அந்த ஒரு குறிப்பிட்ட பகுதியில் ஒரு பெண்ணுக்கு ஊழியம் செய்த கதையை எனக்கு ஞாபகப்படுத்துது. இது சுவாரஸ்யமானது. அவ தியாத்திரா பட்டணத்தை சேர்ந்தவள். அவள் ரத்தாம்பர ஆடைகளை விற்கும் வியாபாரி. அது அந்த நாட்களில் நம்ப முடியாத அளவுக்கு லாபம் தரும் வியாபாரமா இருந்தது. அவள் தியாத்திராவுக்கு அருகில் உள்ள ஆறுகளில் காணப்படும் மோலூஸ்காவிலிருந்து ஊதா நிற சாயத்தை பெறுவார்கள். இந்த மோலுஸ்காவிலிருந்து வந்த இந்த ஊதா சாயத்தை அவர்கள் ரோமானிய டோகாஸுக்கும் உண்மையிலே அரச குடும்பத்தோட ஆடைகளுக்கும் சாயம் பூச பயன்படுத்தினாங்க. இது மிகவும் விலை உயர்ந்தது. இந்த பெண்ணுக்கு ஒரு பெரிய வீடு இருக்கு. அவளுக்கு பணியாளர்கள் இருக்கிறாங்க. அவ மிகவும்
செல்வந்தரா இருந்தா, அவ இன்னும் தனது வணிக தொடர்புகள கொண்டு இருக்கிறா. அவ ஊதா நிற சாயத்த விற்கும் ஒரு வியாபாரி. அங்கிருந்து தான் அவ அந்த சாயத்த பெறுகிறா. பவுலும் அவளுடைய தோழர்களும் ஆசிய கண்டத்திற்கு போக விருப்பப்பட்டாங்க. தேவன் ஒரு திட்டத்த செயல்படுத்திக் கொண்டிருந்தாரு. அது அவர்கள் காணக்கூடியதை விட மிகவும் பெரிய ஒரு சித்திரமா இருந்தது. தேவன் இல்ல, நீங்க மக்கதோனியாவுக்கு செல்ல வேண்டும். நீங்கள் அந்த பெண்ணை சந்தியுங்கள். அவள் மூலமாகவும், அவளுடைய வணிக தொடர்புகள் மூலமாகவும், அவளுடைய குடும்பத்தின் மூலமாகவும் நீங்க செல்ல விரும்பிய இடத்திற்கு நற்செய்தி சென்றடையும் என்றார். உங்களுக்கு தெரியாத வளங்களும் மனிதர்களும் தேவனிடம் இருக்காங்க. கிறிஸ்துவின் சரீரம் மிகவும் பெரியது, மிகவும் மாறுபட்டது மற்றும் பன்முகத்தன்மை கொண்டது. வேலையை செய்து முடிக்க உங்களால் ஒருபோதும் கற்பனை செய்ய முடியாத கோடிக்கணக்கான வழிகள் தேவனிடம் உள்ளது என்று. சரியா? இப்போ லீதியால் ரட்சிக்கப்பட்ட முதல் ஐரோப்பியர் என்று பலரால குறிப்பிடப்படுறாங்க. சில வரலாற்று ஆசிரியர்கள் கூட அவர் கிறிஸ்துவத்திற்கு மாறியத மேற்கத்திய நாகரிகத்தின் திருப்புமுனைனே குறிப்பிட்டு சொல்றாங்க. புரியுதா? மேற்கத்திய நாகரிகத்தின் திருப்புமுனை என்று. அதாவது இப்ப நற்செய்தி ஐரோப்பியாவிற்குள் வரப்போகிறது. ஒரு நகரத்தை ஜெயித்து வரலாற்றை மாற்றுவதற்காக தேவன் ஏற்படுத்திய ஒரு அடித்தளமாக அவர் இருந்தார். தேவனுடைய பராமரிப்பு அவரை அங்க கொண்டு வந்தது. மேலும் அவரையும் பவுலையும் ஒன்றாக இணைக்கவும் செஞ்சது. இப்ப இது சுவாரஸ்யமா இருக்கு. அவள் தேவனை ஆராதித்தாள். அவள் ஜெபித்தாள், மற்றவர்களுடன் கூடினாள். அவள் ரட்சிக்கப்படல. ஆனா அவளுக்கு தேவன் மீது ஒரு பக்தி இருந்தது. அவ இன்னும் கடைகளை நடத்த வேண்டியிருந்தது. அவள் உற்பத்தி தொழிலை கவனிக்க வேண்டியிருந்தது. அவள் கப்பல் போக்குவரத்தை கவனிக்க வேண்டியிருந்தது. ஆடைக்கான துணியை அவள் வாங்க வேண்டியிருந்தது. அவளுக்கு ஊழியர்கள் இருந்தனர். இந்த எல்லா காரியங்களும் அவளுக்கு நடந்து கொண்டிருந்தன. அவ மிகவும் மிகவும் பரபரப்பான ஒரு பெண்ணா இருந்தா. ஆனா அவகிட்ட தேவனுக்காக நேரம் இருந்தது. சரியா? தேவனுக்காக நேரம் இருந்தது. அவளிடம் தேவனுக்காக நேரம் இருந்ததால அவ தேவனை இன்னும் அதிகமாக பற்றிக்கொண்டாள். அவரிடம் இருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டாள். அவர் ஒரு நோக்கத்தை கண்டுகொண்டார். மேலும் அவள் உலகை மாற்றி அமைப்பவராக மாறினாள். இப்ப நான் சில தொழில் அதிபர்கள் கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன்னு எனக்கு தெரியும். உங்க தொழில்ல நீங்க மிகவும் மும்முரமா இருந்து திருச்சபைக்காக நேரம் ஒதுக்காம இருக்காதீங்க. உங்க வேலையில மிகவும் மும்முரமா இருந்து தேவனுக்காக நேரம் ஒதுக்காம இருக்காதீங்க. தேவன் அவருடைய வேலை மற்றும் அவருடைய திருச்சபை ஆகியவற்றுக்கு முதலிடம் கொடுக்கணும். தேவனையும் அவருடைய ராஜ்யத்தையும் ஏதோ ஒரு இரண்டாம் நிலைக்கு தள்ளிவிடாதீங்க. இப்ப லீதியால் ரட்சிக்கப்படுகிறார். அவருடைய குடும்பமும் ரட்சிக்கப்படுகிறது. பவுல் சொன்ன காரியங்களை கவனிக்க தேவன் அவளுடைய இதயத்தை திறந்தார் என்று சொல்லப்பட்டுள்ளது. மற்றொரு மொழிபெயர்ப்பு தேவன் அவளுடைய இருதயத்தில் கிரியை செய்தார் என்று. தேவன் உங்கள் அன்புக்குரியவர்களை சென்றடைய முடியாது என்று நினைக்காதீர்கள். தேவன் இன்னும் அவர்களுடைய இதயத்தில் கிரியை செய்ய முடியும். தேவன் பிசாசை விட பெரியவராவார். சிலர் புலம்பிக் கொண்டோ மனசோர்வடைந்தோ இருக்கிறாங்க. ஐயோ, பிசாசு என் கணவனை பிடித்துக் கொண்டா, பிசாசு என் பிள்ளைகளை பிடித்துக் கொண்டா. கேளுங்க, தேவன் பிசாசை விட பெரியவர். தேவன் உங்க பிள்ளைகளை சென்றடைய முடியும். நீங்கள் தேவனை விட்டு விடாதீர்கள். அவர்களுக்காக ஜெபியுங்கள், ஞானத்தை பயன்படுத்துங்கள், அவர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். தேவன் அவர்களுடைய வாழ்க்கையை மாற்ற முடியும். ஆனா 15ஆம் வசனத்துல அவளும் அவளுடைய வீட்டாரும் ஞானஸ்நானம் பெற்றபோது அவள் எங்களை பார்த்து, நீங்கள் என்னை கர்த்தரிடத்தில் விசுவாசம் உள்ளவள் என்று எண்ணினாள். என் வீட்டிலே வந்து தங்கியிருங்கள் என்று எங்களை வருந்தி கேட்டுக்கொண்டாள் என்று சொல்லப்பட்டிருக்கு. அவள் செய்த முதல் காரியம் ஞானஸ்நானம் பெற்றதுதான். இது உள்ளான கிருபையின் வெளிப்படையான வெளிப்பாடு. இது இயேசுவின் ஒரு கட்டளையாகும். இது விவாதிக்கப்பட வேண்டிய ஒரு போதனை இல்லை. இது கீழ்ப்படியப்பட வேண்டிய ஒரு கட்டளை. நீங்க கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மீது விசுவாசம் வைத்தால் நீங்கள் தண்ணீரில் மூழ்கி ஞானஸ்நானம் பெற வேண்டும். சரியா? நம்ம தண்ணீருக்குள் செல்லும் போது அது இயேசு கல்லறைக்கு சென்றது போல இருப்பதற்கு அடையாளம் இருக்கு. நம்முடைய பழைய வாழ்க்கைக்கு நாம் மரித்து விட்டு நீங்க பிறகு தண்ணீரிலிருந்து வெளியே வரும்போது அவருடைய உயிர்த்தெழுதலுடன் நீங்க அடையாளப்படுத்திக் கொள்றீங்க. நான் என் பழைய வாழ்க்கையை விட்டுட்டு கிறிஸ்துவுடன் ஒரு புதிய வாழ்க்கையை பெற்றுள்ளேன். இது நம்ம பகிரங்கமா செய்யும் ஒரு காரியம். குடும்பத்தினர், நண்பர்கள், சக ஊழியர்கள், பக்கத்து வீட்டுக்காரர்கள், ஏன் எதிரே கூட அழைக்கிறோம். இது பரலோகம் முழுவதற்கும் முன்பாகவும் நரகம் முழுவதற்கும் முன்பாகவும் நடக்குது. நாங்கள் ஒரு அறிவிப்பை வெளியிடுகிறோம். நான் இயேசு கிறிஸ்துவுக்கு சொந்தமானவன். நான் என் பழைய வாழ்க்கை மரித்துவிட்டு அவரோடு எனக்கு ஒரு புதிய வாழ்க்கை இருக்கிறது. பிறகு நம்ம தேவனுடைய வார்த்தை ஆராய்ந்து அவருடைய மக்களுடன் கூடி வரும்போது அதை நாளுக்கு நாள் வாழத் தொடங்குகிறோம். நாம் ஊழியம் செய்கிறோம், ஆராதிக்கிறோம், தேவனுடைய வார்த்தையின் போதனையை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். எனவே கேளுங்க, நீங்க ஞானஸ்நானம் பெறவில்லை என்றால் தண்ணீரில் மூழ்கி ஞானஸ்நானம் பெறுமாறு நான் உங்களை ஊக்குவிக்க விரும்புறேன். உங்க நண்பர்களை கூப்பிடுங்க, உங்க சக ஊழியர்களை அழைத்து நற்செய்தியா பகிர்ந்துக்கோங்க. இப்போ உங்ககிட்ட பேசுறதுக்கு எனக்கு இன்னும் ஒரு விஷயத்துக்கு மட்டும் நேரம் இருக்கு. பிலிப்பி பட்டணத்துல உள்ள இந்த சபை எப்படி தொடங்கப்பட்டதுங்கிற இந்த கதையில இதுதான் அடுத்த சுவாரஸ்யமான விஷயம். இதுவரை லீதியாலையும் அவளுடைய வீட்டாரையும் பார்த்தோம். அவங்க ரட்சிக்கப்பட்டாங்க, அவங்க ஞானஸ்நானம் பெற்றாங்க. பிறகு மிகவும் சுவாரஸ்யமான ஒன்று நடக்குது. 16ஆம் வசனத்துல அதை பார்க்கிறோம். நாங்கள் ஜெபம் பண்ணுகிற இடத்துக்கு போகையில்னு அதுல சொல்லப்பட்டிருக்கு. அவர்கள் அந்த ஜெப கூட்டங்களுக்கு ஆற்றங்கரைக்கு செல்வதை தொடர்ந்தாங்க. நாங்க
ஜெபம் பண்ணுகிற இடத்துக்கு போகையில் குறி சொல்ல ஏவுகிற ஆவியை கொண்டிருந்து குறி சொல்லுகிறதினால் தன் எஜமான்களுக்கு மிகுந்த ஆதாயத்தை உண்டாக்கின ஒரு பெண் எங்களுக்கு எதிர்ப்பட்டாள். அவள் ஒரு குறி சொல்பவள். அவள் தன் எஜமான்களுக்கு மிகுந்த லாபத்தை உண்டாக்கினாள் என்பதை கவனிங்க. குறி சொல்பவர்கள் இன்றும் பணம் வாங்குகிறார்கள். அப்போதும் அவர்கள் பணம் வாங்கினார்கள். ஆனா அவ ஒரு பொல்லாத ஆவியினால், குறி சொல்லும் ஆவினால ஆட்கொள்ளப்பட்டிருந்தாங்கிறத நீங்க கவனிக்கணும்னு நான் விரும்புறேன். அந்த பெண் செய்த காரியத்துல ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட அம்சம் இருந்துச்சு. ஆவிகளை வரவழைக்கும் சடங்குகள்லையும் குறி சொல்வதிலையும் ஈடுபட்டவர்கள் கெட்ட ஆவிகளோட தொடர்பு கொண்டு உரையாடி கொண்டு இருக்கிறாங்க. அப்படி இருக்க குறி சொல்லும் தொழிலை செய்து ஆவியால ஆட்கொள்ளப்பட்டிருந்த அந்த பெண்ணை பற்றி அப்போஸ்தலர் 16:17 முதல் 21 வசனங்கள்ல இவ்வாறு நமக்கு சொல்லப்பட்டு இருக்கு. கவனிங்க. அவள் பவுலையும் எங்களையும் பின்தொடர்ந்து வந்து, இந்த மனுஷர் உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர், இரட்சிப்பின் வழியை நமக்கு அறிவிக்கிறவர்கள் என்று சத்தமிட்டாள். இப்படி அநேக நாள் செய்து கொண்டு வந்தாள். பவுல் சினங்கொண்டு திரும்பி பார்த்து, நீ இவளை விட்டு புறப்படும்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உனக்கு கட்டளையிடுகிறேன் என்று அந்த ஆவியுடனே சொன்னாள். அந்நேரமே அது புறப்பட்டு போயிற்று. அவளுடைய எஜமான்கள் தங்கள் ஆதாயத்து நம்பிக்கை அற்று போயிற்றென்று கண்டு பவுலையும் சீலாவையும் பிடித்து சந்தை வெளியில் உள்ள அதிகாரிகளிடத்தில் இழுத்து கொண்டு போனார்கள். அவர்களை அதிகாரிகளிடத்தில் ஒப்புவித்து, யூதர்களாகிய இந்த மனுஷர் நம்முடைய பட்டணத்தில் கலகம் பண்ணி ரோமராகிய நாம் ஏற்றுக்கொள்ளவும் அனுசரிக்கவுமாகாத முறைமைகளை போதிக்கிறார்கள் என்றார்கள். இப்போ இது சுவாரஸ்யமான கதை. அந்த பெண்ணை ஒரு ஆவி பிடிச்சிருந்தது. அவ இத ஒரே ஒரு முறை மட்டும் செய்யல. அவ அவர்களை பின்தொடர்ந்து பல நாட்கள் சத்தமிட்டு கொண்டிருந்தா. இந்த மனிதர்கள் உன்னதமான தேவனுடைய ஊழியர்கள், இரட்சிப்பின் வழியை நமக்கு காண்பிக்க வந்திருக்கிறார்கள். அவ சொன்னது சரியா இருந்தாலும் அதற்கு பின்னால இருந்த ஆவி தவறானது. யாருக்கும் ஒரு பிசாசு தங்களை பற்றி விளம்பரம் செய்ய தேவையில்லை, இல்லையா? முதலாவதாக அந்த பெண்ணை பற்றி அனைவருக்கும் தெரிந்திருக்கும். அவ இதற்காகவே நன்கு அறியப்பட்டவளாக இருந்திருப்பா. அதனால அது உடனடியா நற்செய்திய மாந்திரீகத்துடன் தொடர்பு படுத்துகிறது. சரியா? அப்போது பலரும் தங்கள் மனதுல, சரி, இந்த மக்கள் பிரசங்கிக்கும் இந்த புதிய விஷயம் நடந்து கொண்டிருக்கும் இந்த ஜோதிட தொழிலிருந்து வேறுபட்டது அல்லன்னு நினைப்பாங்க. ஆனா மீண்டும் கவனிங்க, அவளை பிடித்திருந்தது ஒரு பிசாசு ஆவி என்பதனால அவ இதை கேலி செய்யும் தொனியில, இகழ்ச்சியான தொனியில செய்திருக்க வாய்ப்புள்ளது என்று நான் நினைக்கிறேன் நண்பர்களே. அது அந்த நேரத்திற்கு சிறிதும் உதவி இருக்காது. அவ அத பல நாட்கள் செய்தான்னு சொல்லப்பட்டிருக்கு. மேலும் கவனிங்க, அப்பொழுது பவுல் மிகவும் எரிச்சல் அடைந்தார் என்று சொல்லப்பட்டுள்ளது. மிகவும் எரிச்சல் அடைந்தார். பழைய கிங் ஜேம்ஸ் மொழிபெயர்ப்பு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் துக்கமடைந்தார் என்று அதில் சொல்லப்பட்டுள்ளது. அவர் திரும்பி அந்த ஆவியை பார்த்து, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உனக்கு கட்டளையிடுகிறேன், வெளியே வா என்றார். அது அந்த நேரத்திலேயே வெளியேறுது. முதலாவதாக விசுவாசிகளாகிய நமக்கு அசுத்தமான மற்றும் பொல்லாத ஆவிகள் மீது அதிகாரம் உண்டு. இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் ஆவன, என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், அது அவர்களை சேதப்படுத்தாது முதலியன என்றார். ஆனா விசுவாசிகளை பின்தொடரும் என்று அவர் சொன்ன காரியங்கள் ஒன்று அவர்கள் பிசாசுகளை துரத்துவார்கள் என்பதுதான். இயேசு, சத்துருவினுடைய சகல வல்லமையையும் மேற்கொள்ள உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், அவைகளில் ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது என்றார். யாக்கோபு, பிசாசை எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான், தேவனுக்கு கீழ்ப்படிங்கள்னாரு. நீங்கள் பிசாசை எதிர்த்து நிற்கணும். பவுல், ஆண்டவரே தயவு செய்து அவளிடமிருந்து பிசாசை துரத்தும்னு சொல்லல. இல்ல, இயேசுவின் நாமத்தினாலே பிசாசை கையாள நமக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டுள்ளது. ஒரு கணம் இதை பற்றி நீங்க சிந்திக்கணும்னு நான் விரும்புறேன். அந்த பெண், அவ சரியான காரியங்கள் எல்லாத்தையும் செய்யறா. ஆனா அவ வெளிப்படையாகவே மிகவும் தவறாக இருக்கிறாள். மேலும் பவுல் துக்கமடைந்து அந்த ஆவியை துரத்தினார்னு சொல்லப்பட்டிருக்கா. அவருக்குள் உள்ளான கலக்கமும் உள்ளான துக்கமும் இருந்தது. பரிசுத்த ஆவியானவர் அதை நம் அனைவருக்கும் கொடுக்கிறார். உங்களுக்கு மேல அபிஷேகம் இருக்கு நண்பர்களே. யோவான் சொன்னார், உங்களுக்கு பரிசுத்தமானவராலே அபிஷேகம் உண்டு, நீங்கள் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர்கள். உண்மையான விசுவாசிகளை போலிகளிடமிருந்து அடையாளம் கண்டு பிரிவதற்கும் பிசாசின் பொய்களிலிருந்து சத்தியத்தை அறிந்து கொள்வதற்கும் சம்பந்தப்படுத்தி அவர் இதை சொன்னார். சரியா? சில சமயங்கள்ல சிலர் வருவாங்க. யூதா புத்தகத்துல சொல்லப்பட்டிருக்கு, இந்த மக்கள் தள்ளப்பட்டவர்கள் மற்றும் பிசாசின் முகவர்கள். ஆனா அவர்கள் உங்களுக்கு மத்தியில விருந்து உண்கிறார்கள், அவர்கள் உங்கள் அன்பின் விருந்துக்கு வருகிறார்கள். ஆனா கிரேக்க மொழியில அவர் சொன்னது என்னன்னா, அவர்கள் உண்மையில் கண்ணுக்கு தெரியாத நீருக்கடியில் உள்ள பாறைகளை போன்றவர்கள். ஆமா, கப்பல்கள் அவற்றின் மீது மோதி தரை தட்டிவிடும். அவர்கள் மக்களை தீய செயல்களுக்கு இழுத்து அவர்களை மயக்கி நற்செய்தியிலிருந்து விலக்கி இழுக்க முயற்சிக்கிறார்கள்னு சொல்லப்பட்டு இருக்கு. ஆனா அவர்கள் மற்ற எல்லாரையும் போல ஆடுகளைப் போல நடித்து உள்ள வந்தாங்க. ஆனா அவர்கள் ஆட்டுத்தோல் போர்த்திய ஓநாய்கள் ஆவர். எனவே ஒருவர் சரியான காரியங்கள் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தாலும் அவருடைய நோக்க தவறாக இருந்தா அவர்கள் விசுவாசிகளுக்கு அருகில் நுழைந்து
சரியானதாக தோன்றும் மற்றும் சரியானதாக ஒலிக்கும் காரியங்களை செய்ய முயற்சிக்கிறாங்க. ஏன்னா அவர்கள் உண்மையிலே படிப்படியா மக்கள விசுவாசத்திலிருந்து வழி விலக செய்ய முயற்சிக்கிறாங்க. அந்த உள்ளான தூக்கத்தை நீங்க எப்படி அறிந்து கொள்ள முடியும்? பவுல் துக்கம் அடைந்த போது அது ஒரு கெட்ட ஆவிங்கிறத உணர்ந்தார். இதை கேளுங்க. யோவான் 13:2 சொல்லுது, அவர்கள் போஜனம் பண்ணிக் கொண்டிருக்கையில் சீமோனின் குமாரனாகிய யூதாஸ் காரியோத்து அவரை காட்டிக் கொடுக்கும்படி பிசாசானவன் அவன் இருதயத்தை தூண்டினான். எனவே பிசாசு யூதாஸின் இருதயத்துல ஏதோ ஒன்றை போட்டு வைத்திருந்தா அவன் இயேசுவை காட்டிக் கொடுக்க போகிறான். யூதாஸ் இப்போது சாத்தானால் ஆட்கொள்ளப்பட்டு இருக்கிறான். உண்மையிலே ஒரு கட்டத்துல கவனிங்க, சாத்தான் அவனுக்குள் பிரவேசித்தான்னு சொல்லப்பட்டிருக்கு. எனவே அவர்கள் இருவரும் அங்கே இருக்கிறார்கள். இயேசுவை காட்டிக் கொடுக்கும் எண்ணத்தை சாத்தான் யூதாஸின் இருதயத்தில் போட்டு இருக்கிறான். பிறகு 21ஆம் வசனம், இயேசு இவைகளை சொன்ன பின்பு ஆவியிலே கலங்கி, உங்களில் ஒருவன் என்னை காட்டிக் கொடுப்பான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சாட்சியாக சொன்னார். இது ஆச்சரியமா இருக்கு. சாத்தான் யூதாஸின் இருதயத்துல ஏதோ ஒன்றை வைத்தான். ஏதோ தவறு நடக்குது. அவன் மற்ற சீடர்களோட இருக்கிறான். எல்லாம் சரியா தெரியுது, எல்லாம் சரியா கேட்குது. ஆனா இயேசு திடீர்னு ஆவியில கலக்கம் அடைகிறாரு. அவர் உங்களில் ஒருவன் என்னை காட்டிக் கொடுப்பான் என்கிறார். இது அப்போஸ்தலனாகிய பவுல போன்றது. அவர் தன் ஆவியில் கலக்கம் அடைந்தார். அந்த மந்திரவாத பெண் சரியான காரியங்களை சொல்லிக் கொண்டிருந்தாலும் ஏதோ தவறு நடந்ததால அவர் தன் ஆவியில துக்கம் அடைந்தாரு. விசுவாசிகளாகிய நாம் அதை கேட்டு அதை பற்றிக்கொள்ள கற்றுக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு காண்பிப்பார். நீங்கள் சிலருடன் பழகும் போது நீங்கள் தீர்ப்பு வழங்க முயற்சிக்கிறீர்கள். அப்படியோ இல்ல ஒவ்வொரு புதருக்கு பின்னாலும் ஒரு பிசாசை தேடுகிறீர்கள் என்றோ அர்த்தம் அல்ல. அதாவது அது விசித்திரமானது. ஆனால் விசுவாசிகளாகிய உங்களுக்கும் எனக்கும் தெரியும். சில சமயங்கள்ல நீங்க ஒரு குறிப்பிட்ட நபருடன் பழகும் போது அது என்னவென்று உங்களுக்கு தெரியாது. ஆனா ஏதோ தவறு இருக்கு, ஏதோ ஒன்று இருக்கு, ஏதோ தவறு நடக்கிறது. நான் என் பையன்கிட்ட பேசிட்டு இருந்தேன். அதாவது கடந்த இரவு ரொம்ப தாமதமாக அவனை நான் ஃபோனில் கூப்பிட்டு பேசினேன். அவன் இப்போ காட்டன்வுட்ல உள்ள எங்கள் தலைமை போதகராக இருக்கிறான். எனக்கும் அவனுக்கும் தெரிந்த ஒருவரை நான் பார்த்திருக்கிறேன். எனக்கும் அவனுக்கும் தெரிந்த அந்த நபரை பார்த்தபோது அவர்கள் மற்றொருவருடன் இருந்தார்கள். என் உள்ள அப்படியே துக்கம் அடைந்து என் ஆவி அது கலக்கம் அடைஞ்சிருச்சு நண்பர்களே. அதனால நான் ஹாரிசனுக்கு ஃபோன் பண்ணி கூப்பிட்டேன். ஹாரிசன், நான் இன்னாரை பார்த்தேன்னு உன்கிட்ட சொல்ல விரும்புகிறேன். அவங்க சிலருடன் இருக்கிறத பார்த்து அது ஏன்னு எனக்கு தெரியல, ஏதோ சரியா இல்லைன்னு. அவன் சொன்னான், அப்பா நீங்கள் அப்படி சொன்னது மிகவும் சுவாரஸ்யமாக இருக்கு. ஏன்னா நான் கடைசியாக மேடையில் நின்று பிரசங்கித்தப்போ அதே நபர்களோட நான் பார்த்தேன். நான் பிரசங்கிக்கிறதுல மும்முரமாக இருந்தேன். அதை பற்றி அதிக சிந்திக்கல. ஆனால் இப்போ நீங்கள் அதை குறிப்பிட்டதால சபையாரை பார்த்தபோது அதே எண்ணம் என் மனசுல மிக விரைவா தோன்றுச்சு. அப்படின்னா ஏதோ சரியா இல்லைன்னு சொன்னான். ஆனா பிறகு நான் என் செய்திக்கு திரும்பிட்டேன், அதை மறந்துட்டேன் அப்படின்னா. இப்போ அதனால என்ன நடக்க போகுதுன்னு எனக்கு தெரியல. நான் தீர்ப்பு வழங்க முயற்சிக்கல, அவசரப்படவும் போறதில்லை. இப்போதைக்கு அது என் ஜெபத்துல இருக்கு, சரியா? ஆனா பரிசுத்த ஆவியானவர் நம்ம எல்லாரையும் இந்த வழியில வழி நடத்த விரும்புறாரு. ஆக இப்போ உங்களுக்குள்ள ஒரு துக்கம் அல்லது மனக்கலக்கம் இருந்தா நேரம் எடுத்துக்கொண்டு அதை பற்றி ஜெபிக்க ஆரம்பிங்க. அதே மாதிரி தொடர்ந்து முன்னோக்கி சென்று கொண்டே இருக்காதீங்க. தேவன் உங்களுக்கு என்ன சொல்கிறாருங்கிறத கேளுங்க. சொல்வதற்கு இன்னும் நிறைய இருக்கு, ஆனா எனக்கு நேரம் இல்ல. இது உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமா இருந்திருக்கும் நான் விசுவாசிக்கிறேன். நாம எல்லாரும் மறுபடியும் சந்திக்கலாம். வணக்கம். நிகழ்ச்சி ஒளிபரப்பாக உதவிய நண்பர்களுக்கும் பங்காளர்களுக்கும் நன்றி. மேலும் தகவல் மற்றும் உத்வேகத்திற்கு belesconley.com பார்வையிடவும்.